போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ 247 யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் பார்க்குறது அதோட ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும். நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமாகவும் நம்ம டெஸ்ட் இலவசமாக கொடுத்துட்டு வரோம். நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பொது தமிழ், பொது அறிவு இந்த ரெண்டு பாடத்தில் நீங்கள் படித்து மார்க் எடுத்துட முடியும். ஆனால் மேக்ஸில் படித்து மார்க் எடுக்க முடியாது. அதிகமான ப்ராக்டிக்ஸ் எடுத்தால் மட்டும்தான் மேக்ஸில் நீங்கள் மார்க் எடுக்க முடியும். மேக்ஸை பொறுத்த அளவில் ஸ்கூல் புக்கில் உள்ள சம்முகளை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் பத்தாது. ப்ரீவியஸ் கொஸ்டினில் உள்ள சம்முகளை நீங்கள் சால்வ் பண்ணி பழகணும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியோட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் மேக்ஸ் தொடர்பான கேள்விகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸை பொறுத்தளவில் சரியான பதிலை கண்டுபிடிக்கணும், அதுவும் குறைஞ்ச நேரத்தில் கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2023 ரோடு இன்ஸ்பெக்டர் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சுருக்குகள். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஈஸியான மெத்தட் தான். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷனாலே உங்களுக்கு என்ன வரும்? போர்ட் மாஸ் ரூல்ஸ் தான் வரும். ஓகேங்களா? பி ஃபார் ப்ராக்கெட்ஸ் வரும். ஓகேங்களா? ஓ ஃபார் ஆர்டர்ஸ் வரும். டி ஃபார் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் வரும். எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ஏ ஃபார் அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த சம் இப்போ எடுத்து எழுதுவோம். 20 + 8 × 2 + ஓப்பன் பிரேசஸ் 6 × 3 - 10 டிவிஷன் 5. ஓகேங்களா? ஸோ பார். ஓகேங்களா? இதில் இந்த எந்த ஆப்ரேட்டர் முதல்ல செய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த பார் போட்டிருக்கு பார்த்தீங்களா மேலே, இதை தான் நீங்கள் முதல்ல செய்யணும். இது ஆர்டருக்குள்ள போயிடும். ஓகேங்களா? அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 3 18 வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வகுத்தல் மற்றும் பெருக்கல் நான் பார்க்கலாம். ஓகேங்களா? 10 / 5 2 வரும். ஓகேங்களா? இந்த பக்கம் இது என்ன வரும்? 8 × 2 16 வரும். ஓகேங்களா? = 20 அப்படியே தான் இருக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 20 16 ப்ளஸ் இங்கே 18 - 2 16. அப்போ 20 + 32. ஓகேங்களா? = 52. ஓகேங்களா? 52ங்கிறது சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பொறுமையாக கால்குலேட் பண்ணால் போதும். வெறும் பெருக்கல் வகுத்தல் கூட்டல் தான் இந்த சம்மில் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம்மு தான். அடுத்த கேள்வி போயிடும். ஓகேங்களா? ரெண்டாவது கேள்வி. m = 2/5 × 3/7 × 5/10 மற்றும் n = 2/7 × 3/8 × 7/12 எனில் m மற்றும் n இன் மீப்பேவா காண்க. ஓகேங்களா? HCF கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மீப்பேவா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடுக்குகளை வர்றதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? பொதுவான எண்களில் குறைந்த அடுக்குகள். ஓகேங்களா? பொதுவான எண்களாக இருக்கணும், ப்ளஸ் குறைந்த அடுக்கு உடையதாக இருக்கணும். இதுதான் அந்த ஃபார்முலா, குறைந்த அடுக்கு. ஓகேங்களா? இப்போ மேலே பாருங்கள், 2/2 2 3 5. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 3 7 இருக்குது. ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது, 3 இருக்குது. ஓகேங்களா? 2 3 இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2ல் குறைவான அடுக்கு எதுன்னு பாருங்கள், 5 வரும். ஓகேங்களா? இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 5 தான் கம்மியான அடுக்கு. 3ல் எது கம்மியாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்குது. இங்கே 7 இருக்குது, இந்த பக்கம் 8 இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எவ்வளோ சீக்கிரமாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎஃப் ஓகேங்களா? மீச்சிமாவுக்கும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எண்களையும் எடுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அடுக்கு உள்ள எண்களையும் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்ன வரும்? 2/5 × 3/7. டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி அடுக்குகளை கொடுக்குற எண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீப்போவா காண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான எண்களை எடுக்கணும், அதில் குறைந்த எண்களை எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கிளிப்பாகும். ஒரு விகித கணக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? விகிதம்னால எப்படி எழுதலாம்? x/y வந்து பார்த்தீங்கன்னா x/y நம்ம எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் விகிதத்துக்கு உண்டான முக்கியமான ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ 0.75/x. ஓகேங்களா? ஸோ இந்த தான் எழுதியிருக்கேன். = 5/8. ஓகேங்களா? ஸோ எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ என்ன வரும்? 0.75 × இந்த 8 இந்த பக்கம் வந்து மேலே வந்துடும், 5 கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஓரஞ்சு 5 15 5
75 வரும். ஓகேங்களா, 0.5. இது 8ஆல் பெருக்கி பாருங்கள், 0.15. 8ஆல் பெருக்கினா என்ன வரும்? 8 40, மிச்சம் 4, ஓவர்ட்டா 8, 12. ஓகேங்களா, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 1.2 வரும். ஓகேங்களா, 0க்கு மதிப்பு இல்லை, அப்போ 1.2 எங்கே இருக்குது? பியில் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போகும். 3 × x = 4 × y எனில் x/y எவ்வளோ? ஓகேங்களா, அந்த விகித கணக்கை விட இந்த விகித கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, இது அப்படியே எழுதுனா மட்டும் போதும். ஓகேங்களா, மாற்றி மட்டும் எழுதுனா இருந்தால் போதும் வந்து. ஓகேங்களா, 3 × x = 4 × y. எக்ஸுங்கிட்ட வச்சுக்கிறோம், ஒய்யை கீழே கொண்டு வந்துடுவோம், 4/3. வேறு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். ஓகேங்களா, இது எப்படி எழுதலாம்? x/y அது எப்படி எழுதலாம்? = 4/3 எழுதலாம். ஓகேங்களா, எங்கே இருக்குது? 4/3 7 தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் இதில் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, பெரிய கஷ்டமான கேள்வியெல்லாம் இது கிடையாது. ஓகேங்களா, அடுத்த கேள்வி. அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து 49 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது தனி வட்டி ஃபார்முலா தான். ஓகேங்களா, ஸோ தனி வட்டிக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் வரும், PNR/100. ஓகேங்களா, = 450. ஓகேங்களா, அவங்க தனி வட்டி கொடுத்துட்டாங்க, அவங்க கேட்குறது அசலை தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, திருப்பி எழுதுறேன், PNR = 100. ஓகேங்களா, 450. ஓகேங்களா, நம்மளுக்கு பி தெரியாது, அப்படியே வச்சுருவோம். எண் வந்து எவ்வளோ? 3 ஆண்டுகள். ஆறு வந்து பார்த்திங்கன்னா 15%. டிவைடட் வந்து பார்த்திங்கன்னா 100 = 450. ஓகேங்களா, பிஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற சம்பளம் அந்த பக்கம் கொண்டு போயிடும். 450. 100 மேலே வந்துடும், இந்த 3 கீழே வந்துடும், இந்த 15 கீழே வந்துடும். ஓகேங்களா, அப்போ 1 3 3 15 3 45. ஓகேங்களா, ஒவ்வொரு 15 15 10 15 150. 10 × 100 1000. சிம்பிள். ஓகேங்களா, ஸோ பி அசல் வந்து பார்த்தீங்கன்னா 1000. 1000ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சியில் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அடுத்து, ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 மாறுகிறது. அசல் என்ன? ஓகேங்களா, இங்கே கூட்டு வட்டி கணக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம கூட்டு வட்டி முறையில் பார்க்க போகிறது கிடையாது, தனி வட்டி முறையில் பார்க்க போகிறோம். அதுவும் ஆப்ஷனில் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, 2 ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் அந்தளவுக்கு வித்தியாசம் இருக்காது. அதனால தான் நம்ம தனி வட்டி மெத்தடில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுவும் ஆப்ஷனில் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, முதல்ல ஏவை எடுத்துக்கிறேன். ஏ தான் அசலாக இருக்கும் பட்சத்தில், ஓகேங்களா, 1600. ஓகேங்களா, எத்தனை சதவீதம் கூட்டு வட்டி? 4% கூட்டு வட்டி. ஓகேங்களா, 1% எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? ஓகேங்களா, தென் 4% எவ்வளோ? அது 4ஆல் பெருக்கினா வருமா? 4 × 16. ஓகேங்களா, 4 × 16 எவ்வளோ வரும்? 64 வரும். ஓகேங்களா, அப்போ 1 வருஷத்துக்கு அது. ஓகேங்களா, அப்போ 2 வருஷத்துக்கு, அப்போ 2 × 64 = 128. ஓகேங்களா, ஒரு வேளை ஏன்ற ஆப்ஷன் அசலாக இருந்தால், ஓகேங்க, நம்மளுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது? 128 ரூபா வட்டி கிடைக்குது. இது அதோட கூட்டிடுங்க, 128 வட்டியோட கூட்டிடுங்க, 1788 தான் வருது. ஆனால் எவ்வளோ வரணும்? 2028 வரணும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏவை நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா, அடுத்து பி எடுத்துப்போம். ஓகேங்களா, இது கூட்டு வட்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப ஆகும். அதனால தான் தனி வட்டி மெத்தடில் போயிருக்கோம். ஓகேங்களா, 1875. ஓகேங்களா, 1% எவ்வளோ? 18.75. ஓகேங்களா, அப்போ 4% எவ்வளோ? 4 × 18 19 நினைக்கிறேன். ஓகேங்களா, 76 வரும். ஓகேங்களா, அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 2 × 76 = 152 வரும். ஓகேங்களா, இந்த 152 இந்த அமௌண்ட்டோட கூட்டுங்க. 7 12 மிச்சம் 1 9 9 10 மிச்சம் 1 2. ஸோ அந்த அமௌண்ட்டு பக்கத்தில் வந்துருச்சா? ஓகேங்களா, 1 தான் வருது, 1 தான் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி கம்மியாக தான் இருக்கும் கூட்டு வட்டியை விட. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இது தோராயமாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இதில் கூட்டு வட்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா லென்த்தியாக போகும், உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்து விட்டுரும். நம்மளை பொறுத்தளவு எக்ஸாமில் டைம் கம்மியாக எடுக்கணும். ஓகேங்களா, அதனால் கூட்டு வட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி வட்டி மெத்தட்லேயே போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. தோராயமான ஆன்சர் கூட்டு வட்டிக்கு சமமாக தான் வரும். எப்போன்னா 2-3 வருடங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா.
ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 15 நாட்களும் ஒரு பெண் 20 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்கள் செய்த பிறகு அந்த ஆண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள அந்த பெண் எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பின்ன கணக்கு போட தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா. 6ஆம் வகுப்புல இதை கொடுத்துருப்பாங்க. பின்னத்தை எப்படி நம்ம கூட்டுறது, எப்படி கழிக்கிறது. ஓகேங்களா. இது முழுக்க பின்னத்தை கூட்டுறது கழிக்கிறது மட்டும்தான் வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஆண் எடுத்துக்கலாம், மேல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. மேல் 15 நாளில் அந்த வேலையை முடிச்சுருவாங்க. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் இந்த வேலையை முடிப்பாங்க. இதில் யார் திறமையானவங்க பார்த்திங்கன்னா மேல் தான் வரும். ஏன்னா 15 நாளே வேலையை முடிச்சிடறாருல. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் காக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு நாளில் மேலோட வேலை. ஓகேங்களா. ஆணோட ஒரு நாள் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா 1/15 வரும். ஓகேங்களா. ஸோ ஒரு வேலையை 15 நாளில் முடிச்சிட்டாங்கன்னா ஒரு நாள் அவர் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பார்? 1/15. 15ல் ஒரு பங்கு முடிச்சிருப்பார். ஓகேங்களா. இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபீமேலோட வேலை என்ன வரும்? 1/20 வரும். ஓகேங்களா. ஒரு நாள் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 20ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. 2 பேர் சேர்ந்து அதே ஒரு நாள் மேல் ப்ளஸ் ஃபீமேல் வேலை. ஓகேங்களா. அப்போ இதை நம்ம கூட்டணும். 1/15 ப்ளஸ் 1/20 வரும். ஓகேங்களா. இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 2க்கும் மிச்சமாக எடுத்திங்கன்னா 60 வரும். இதை 4ஆல் பெருக்குங்க. 4/60 ப்ளஸ் 3/60. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டைம் மேலங்கிலி 4ஆல் பெருக்கேன், செகண்ட் டைம் மேலங்கிலி 3ஆல் பெருக்கிருக்கேன். ஓகேங்களா. இப்போ என்ன வரும்? இது 2 கூட்டினா 7/60 வரும். ஓகேங்களா. ஸோ 2 பேர் சேர்ந்து ஒரு நாளில் செய்த வேலை 7/60. ஓகேங்களா. அப்போ இன்னொரு டைம் இருக்குது 6 நாள். ஏன்னா 6 நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்கல்ல, அதே இது வேறு ஒன்றும் கிடையாது. இது அப்படியே 6ஆல் பெருக்குனா போதுமானது. 1. ஓகேங்களா. இது 1. 7/10. ஓகேவா. ஸோ 2 பேர் சேர்ந்து 6 நாளில் செய்த வேலை வந்து பார்த்திங்கன்னா 7/10 வரும். இப்போ ஓகேங்களா, அந்த ஆண் வேலையை விட்டு வெளியில் போயிடுறாரு பாதியிலே. ஓகேங்களா. அப்போ மீத வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. மீத வேலையை கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். முடிந்த வேலையை 1லேருந்து கழிச்சிடணும். 1 மைனஸ் முடிந்த வேலையோட 7/10. ஓகேங்களா. 10 மைனஸ் 7 3/10. ஓகே. இன்னும் சொல்ல போனோம்னா 10ல் 7 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 10ல் 3 பங்கு வேலை தான் மிச்சம் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் மட்டும் செய்கிறாங்க. ஓகேங்களா. மீத வேலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் செய்யணும், ஃபீமேல். ஓகேங்களா. எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? ஓகேங்களா. மீத வேலை நாட்கள்னு வரும். ஓகேங்களா. 3/10. அந்த பெண் எத்தனை நாளில் வேலை செய்வாங்க? ஒரு நாளில் 1/10 செய்வாங்க. 1/20 செய்வாங்க. ஓகேங்களா. இதை நீங்கள் அடித்து கொடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா. அப்போ 3/10 இதை அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. 20/1 வரும். இது 1, இது 2. ஓகேங்களா. 2 6 நாட்கள். மீத வேலையை அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா 6 நாட்களில் செஞ்சு முடிச்சுருவாங்க. ஸ்டெப்ஸ் அதிகமாக போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஸ்டெப்பையும் வந்து பார்த்திங்கன்னா பின்னத்தை கூட்டுறது கழிக்கிறது மட்டும் தான் வரும். ஓகேங்களா. புரிஞ்சுட்டு செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். 6 நாள் வேலை. பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பெறும். ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து பிஏ விட 3 மடங்கு திறமையானவர். ஓகேங்களா. ஒரு வேலையை கொடுத்தோம்னா பிஏ காட்டிலும் 3 மடங்கு திறமை செஞ்சிருவார். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வேலையை கொடுப்போம்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஏ வந்து ஒரே நாளில் முடிச்சிடுவார். ஆனால் பி 3 நாள் ஆக்குவார். ஓகேங்களா. அதான் கான்செப்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திறமை போடுவோம். அவங்க கொடுத்துருக்க திறமை கீழே எழுதிடுவோம். திறமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3:1 இருக்குது. ஓகேங்களா. யாரோட திறமைன்னு பண்ணும்ல, A/B ஈக்குவல் டு 3:1. ஓகேங்களா. ஸோ பிஏ காட்டில் ஏ வந்து 3 மடங்கு திறமையானது. அதனால் ஏக்கு வந்து 3 கொடுத்துருக்கேன், பிக்கு வந்து 1 கொடுத்துருக்கேன். இது திறமை. ஓகேங்களா. இதை அப்படியே நாட்களுக்கு நம்ம மாற்றிடலாம். A/B. ஓகேங்களா. எப்படின்னு இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா நாட்கள் வந்துடும். ஓகேங்களா. அதாவது ஏ வந்து 3 வேலையை ஒரே நாள் செஞ்சு முடிச்சிடுவார். பி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 3 நாள் ஆக்குவார். அதுதான் கான்செப்ட். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா திறமை நாட்களும் எதிர் விகிதத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட ஏ வந்து 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார். ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 2 இருக்குது. ஓகே நாட்களில். ஓகேங்களா. ஏ வந்து 1 நாளில் முடிச்சாரு, பி வந்து 3 நாளில் முடிக்கிறாரு. 2 பேத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்குது? 2 நாட்கள் இருக்குது. நம்மளுக்கு 20 நாட்கள் வர மாதிரி ஒரு விகிதத்தை நம்ம உருவாக்கணும். ஓகேங்களா.
அப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏதாவது ஒரு நம்பரை வச்சு நம்ம பெருக்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நான் 10 வச்சு பெருக்கிறேன். அப்போ 10:30 ஆகும். வித்தியாசம் எவ்வளோ வருது? 20 வருது. ஓகேங்களா, நம்மளுக்கு 24 வரணும். அப்போ 10 வேணால் கொஞ்சம் கூடுதலாக பெருக்கும். 12 வச்சு பெருக்கும். ஓகேங்களா, அப்போ 12:36 வரும். வித்தியாசம் 24 வருதா? ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் சால்வ் ஆகுதா? ஓகேங்களா, ஸோ ஏ வந்து 12 நாட்களில் வேலையை முடிச்சிருவார். பி வந்து பார்த்தீங்கன்னா 36 நாட்களில் வேலையை முடிச்சிருவார். ஓகேங்களா, இதை தான் நாட்களுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா, ரெண்டுக்கு வித்தியாசம் 24 நாட்கள். ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம தனியாக எழுதிச்சிருவோம். 12:36. ஏ வந்து 12 நாளில் முடிச்சிருவார். பி வந்து 36 நாளில் முடிச்சிருவார். இதை அழைச்சிருவோம். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும்? A + B தான், வேறு ஒன்றும் கிடையாது. A + B 1/12 + 1/36. ஓகேங்களா, ஸோ ரெண்டுக்கு மீச்சமாக எடுத்திங்கன்னா 36 தான் வரும். ஓகேங்களா, 12 3ஆல் பெருக்குங்க 36 வரும். மேலங்கிரி 3ஆல் பெருக்கியிருக்கேன். ப்ளஸ் இங்கே வந்து அப்படியே எழுதலாம், 36 தானே இருக்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4/36 வரும். அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 கீழே 9, 9 நாங்கள் 36. ஸோ 9 நாட்கள் ஆகும். 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை 9 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, நாட்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னம் தான் அதிகமாக வரும். ஓகேங்களா, அதை நீங்கள் ப்ராக்டிக்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு முடியும். ஓகேங்களா, பி தான் சரியான ஆன்சர். அடுத்து, ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5 எனில் எக்ஸின் மதிப்பெண் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நிகழ்தகவு சம்மது. ஓகே, இப்போ நான் பியை வந்து பார்த்திங்கன்னா நிகழ்தகவு நடப்பதற்கான ஒரு நிகழ்வாக எடுத்துக்கிறேன். அப்போ பி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி நடக்காதது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1ன்னு வரும். நிகழ்தகவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகேங்களா, நடக்கக்கூடிய நிகழ்தகவும் நடக்காத நிகழ்வும் கூட்டினீங்கன்னா வேல்யூ 1 தான் வரும். ஓகேங்களா, இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா x/3 ப்ளஸ் x/5 ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, இப்போ 3க்கு 5க்கு மீச்சமாக எடுங்க, 15 வருமா? மேலே 5ஆல் பெருக்கிறேன், கீழே 5ஆல் பெருக்கிறேன். ப்ளஸ் இங்கே வந்து மேலே 3ஆல் பெருக்கிறேன், 3x, கீழே 3ஆல் பெருக்கிறேன், 15 ஆயிரும். ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன வரும்? 8x/15 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, 8x ஈக்குவல் டு 15 குறுக்க போகணும். x ஈக்குவல் டு 15/8. ஓகேங்களா, அதுக்கு மேலே சுருக்க முடியாது. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, 15/8 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேங்களா, நிகழ்தகவில் வந்து கேட்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான கேள்வி இது. அடுத்து, 20,000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஓகேங்களா, இது நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இது அவ்வளோ பெரிய கஷ்டமான சம்பளம் கிடையாது. 20,000க்கு 10% வட்டி எவ்வளோ? 2000. ஓகேங்களா, 4 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 8000. ஓகேங்களா, பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அந்த தனி வீட்டியை பொறுத்தளவு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கணக்கு தனி வீட்டு கணக்குலே. ஓகேங்களா, 20,000. ஓகேங்களா, இதில் 10% வட்டி எவ்வளோ? பார்த்தீங்கன்னா 2000 வரும். ஓகேங்களா, அப்போ 4 வருஷத்துக்கு எவ்வளோ? இது 4ஆல் பெருக்கினீங்கன்னா நமக்கு வந்துடும் 8000. ஓகேங்களா, இது நீங்கள் பிஎன்ஆர் ஃபார்முலாலாம் போடவே தேவை, நீங்கள் பார்த்தே சொல்லிடலாம். ஓகேங்களா, நம்ம ஃபார்முலா போட்டும் காமிச்சிருவோம். ஓகேங்களா, தனி வட்டி ஃபார்முலா போட்டும் காமிச்சிரும். ஓகேங்களா, அதில் இதான் வரப்போகுது. பிஎன்ஆர் டிவைடட் 100. ஓகேங்களா, ஸோ இதில் அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 இன்ட்டு என் காலம் எவ்வளோ? 4, வட்டி எவ்வளோ? 10 டிவைடட் 100 வருமா? இந்த இதை அடித்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, 10 அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 10 10, 2 10 4ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 8000 வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா, பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். 0.04, 0.043, 0.046 ப்ளஸ் +1 என்ற தொடரின் கூடுதல் காண்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது முதல்ல கூட்டு தொடர பெருக்கு தொடர முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ரெண்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சி பாருங்கள். 40, 43, 43, 46 இது ஒரு கூடுதல் தொடர் தான், கூட்டு தொடர் தான். ஓகேங்களா, எவ்வளோ கூடுதுன்னா 0.03 கூடுது. இதுதான் டிஃப்ரென்ஸ்.
ஸோ இது ஒரு கூட்டுத்தொடர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. கூட்டுத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை எண்கள் இருக்குன்னு நம்ம அதில் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. லாஸ்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு இன்ட்டு டிவைடட் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.4 வரும். டிவைடட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸை போட்டிருந்தோம் 0.03 தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ப்ளஸ் 1. ஸோ 1லேருந்து 0 கழிச்சிங்கன்னா 0.6 வரும். ஓகேங்களா. 0.03. ஓகேங்களா. ப்ளஸ் 1. இதை நீங்கள் அடித்து கொடுத்தா என்ன வரும்? 4 3 3 2 3 6 0 வரும். ஓகேங்களா. அதாவது 20 ப்ளஸ் 1 21 வரும். ஓகேங்களா. அப்போ எண் வந்து பார்த்தீங்கன்னா 21 தான் சரியான ஆன்சர். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா n/2 ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட்டு. ஓகேங்களா. கூட்டுத்தொடரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா இல்லாமல் நீங்கள் கணக்கு செய்ய முடியாது. ஓகேங்களா. n எவ்வளோ? 21 டிவைடட் 2. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.4 ப்ளஸ் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ 21/2 இன்ட்டு 1.4. ஓகேங்களா. இது 1 0.7 வரும். ஓகேங்களா. 21 0.7ஆல் பெருக்கி பாருங்கள். 21 7ஆல் பெருக்குங்க. 1 7 7 2 7 14. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. ஓகேங்களா. அப்போ 14.7. ஓகேங்களா. எங்கே இருக்குது? 14.7 தான் இருக்குது. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போவோம். 1 6 6² ப்ளஸ் டாட்டா ஆர் பவர் என் இல்லை கிரேட்டர் தென் 5000 என்றவர் அமையும் மிகச்சிறிய முழு எண் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதில் எத்தனை எண்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ 5000 தாண்டுது, அதுதான் கேள்வி. ஓகேங்களா. 1 6 6² 6³ 6 4 6 பவர் 5 6 பவர் 6 6 பவர் 7. எந்த இடத்துல அது 5000 தாண்டுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் கணக்கு. ஓகேங்களா. இப்போ 1 ப்ளஸ் வந்துருச்சு, 6 வந்துருச்சு. 6² எவ்வளோ வரும் நம்மளுக்கு தெரியும், 36. 6³ என்ன வரும்? ஓகேங்களா. 36 6ஆல் பெருக்கினா வந்துடும்ல. 6² ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. 6 6 36 மிச்சம் 3 3 6 9 6 6 36 6 மிச்சம் 3 3 18 21 216 216. ஓகேங்களா. இப்போ 6 பவர் 4 கண்டுபிடிக்கணும். 216 நம்ம 6ஆல் பெருக்கினா முடிஞ்சு வச்சு. 6 6 36 மிச்சம் 3 6 6 ப்ளஸ் 9 2 12 1296. இன்னும் அது 5000 தாண்டலை. அப்போ என்ன பண்ணுவோம்? இதை 6ஆல் பெருக்குவோம். 1296 6ஆல் பெருக்கினீங்கன்னா கண்டிப்பாக 5000 தாண்டிடும். ஓகேங்களா. ஆனால் 1000 6ஆல் பெருக்கினாலே 5000 தாண்டி போயிடும். ஓகேங்களா. இதனால் பெருக்கிறோம். 6 6 36 மிச்சம் 3 96 54 57 மிச்சம் 5 2 12 17 மிச்சம் 1 1 6 1 7 7 7 7 6. ஓகேங்க. 7776. இப்போ 5000 தாண்டிடுச்சு. அப்போ இதுதான் சரியானது ஆன்சர். ஓகேங்களா. அப்போ எத்தனை டேர்ம் வந்திருக்கு? 1 2 3 4 5 6. ஓகேங்களா. 6ஆவது டேர்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது 5000 தாண்டுது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா n = 6. ஓகேங்களா. அடுத்த கேள்வி. 6 1/4 6.25. ஓகேங்களா. சதவீதத்தை பின்ன வடிவத்தில் மாற்றுது. ஓகேங்களா. சதவீதத்தை பின்னத்தில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8%. இதை பின்னமாக எப்படி எழுதுவோம்? 8/100ன்னு எழுதுவோம். ஓகேங்களா. 5% 5/100ன்னு எழுதுவோம். ஓகேங்களா. இதுதான் அந்த மெத்தட், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. இது 6th புக்கில் இருக்குது. சதவீதத்தை எப்படி பின்னமாக மாற்றுறது 6th 7th புக்கில் இருக்கும். ஓகேங்களா. அப்போ 6 4. ஓகேங்களா. இது மூலம் கலப்பு பின்னமாக இருக்குது. இது மூலம் பின்னமாக மாற்றுங்க. ஓகேங்களா. இல்லைனா அப்படியே போட்டு கூட எழுதுங்க. ஓகேங்களா. 6 1/4 டிவைடட் 100. ஓகேங்களா. 6 4 24 ப்ளஸ் 1 25 25/4 டிவைடட் 100. ஓகேங்களா. அப்போ 25/100 இன்ட்டு 4. அந்த 4 கீழே வரும்போது பெருக்கலாம் மாறிடும். ஓகேங்களா. அப்போ என்னாகும்? இங்கே 4 வரும், இங்கே 1 வரும். ஓகேங்களா. அப்போ 1/4 இன்ட்டு 4 8. அப்போ 1/8 தான் சரியான ஆன்சர். 1/8 தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி
சதவீதத்தை காண்க. ஓகேங்களா. தொடர் தள்ளுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தள்ளுபடியாக மாற்றணும். ஓகேங்களா. அப்புறம் நான் பொருளோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ 25% தள்ளுபடி முதல்ல கொடுத்துருக்காங்க. 25% தள்ளுபடி. ஓகேங்களா. அப்போ அந்த பொருளோட விலை 75 ரூபா மாறிடும். 25% குறைஞ்சிரும். ஓகேங்களா. அப்போ 75 ரூபா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20% அடுத்த தள்ளுபடி. 75ல் வந்து 10% எவ்வளோ? 7.5. ஓகேங்களா. அப்போ 20% 15. ஓகேங்களா. அப்போ 15 குறைச்சிட்டோம்னா 60 வந்துடும். ஓகேங்களா. ஸோ தொடக்கத்தில் அதோட விலை 100 ரூபா இருந்துச்சு. இப்போ அதோட விலை 60 ரூபா. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 40% குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. 100 - 60 வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஆன்சர் 40ங்கிறது டியில் இருக்குது. ஓகேங்களா. ஈஸியான சமுதாயம். அடுத்த கேள்வி போயிடும். 156 மற்றும் 124க்கு மீச்சிறு பொது மடங்கு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 156 124. ஓகேங்களா. ஸோ 2ஆல் வகுத்து பாருங்கள். 7 வரும், மிச்சம் 1 வரும், 8 வரும், 78 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 வரும், 2 வரும், 62. இது 2ஆல் வகுத்து பாருங்கள். 3 வரும், மிச்சம் 1 9 39 வரும். இதை அடிச்சிங்கன்னா 3 வரும், 1 வரும். இது 2ஆல் அடித்து பாருங்கள். 32ஆல் அடிக்க முடியாது. ஓகேங்களா. 3ஆல் அடித்து பாருங்கள். 13 வரும், 31 வரும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவைட் பண்ண முடியாது. இது எல்சிஎம் மெத்தடு. ஓகேங்களா. அப்போ எல்சிஎம் எவ்வளோ வரும்? ஓகேங்களா. 2 × 2 × 3 × 13 × 31. ஓகேங்களா. 4 4 3 12. 12 × 13 × 31. ஓகேங்களா. ஸோ 130 2 பேருங்க என்ன வரும்? 12 13 2 3 6 1 3 3. ஓகேங்களா. 12 156 வரும். 156 31ஆல் பெருக்கினீங்கன்னா 6 5 1 3 18 மிச்சம் 1 3 15 1 16 1 3 1 4. ஓகேங்களா. 6 13 மிச்சம் 1 7 8 4 48 36. ஸோ இந்த இருக்குது. ஓகேங்களா. ஆன்சர் டி தான் வரும். ஓகேங்களா. எல்சிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு இது. ஓகேங்களா. ஓகே, நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். a² + 4a - 12. ஓகேங்களா. a² - 5a + 6 ஆகியவற்றின் மீச்சிமா a - 2 எனில் மீப்பேவா காண்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு ஒரு ஃபார்முலாவுக்கு இரு எண்களின் பெருக்கல் பலன். அது வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் × HCF. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா. இது எண்களோட பெருக்கல் பலன் வந்து பார்த்திங்கன்னா அதோட எண்களோட எல்சிஎம் மற்றும் HCMோட பெருக்கலுக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா. இங்கே எண்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கணித மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல நம்ம நார்மல் மெத்தடுக்கு மாற்றணும். ஓகேங்களா. இப்போ அதை முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம மாற்றோம். a² + 4a - 12. ஓகேங்களா. = 0 போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இயற்கணிதம் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. அது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த டேர்முக்கு பார்த்தீங்களா -12. இது வந்து பார்த்திங்கன்னா பெருக்குனா வரணும், இது கூட்டுனா வரணும். பெருக்குனா -12 வரணும், கூட்டுனா +4 வரணும். ஓகேங்களா. அதனால் பெருக்கலை முதல்ல எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. 1 × 12 12 வருமா? 2 × 6 3 × 4. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 வரக்கூடிய டேர்முகள். ஓகேங்களா. 1 × 12 12 வரும். ஓகேங்களா. 2 கூட்டினா 4 வருமானா வராது. 2 × 6 12 வரும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல -2 போட்டுக்கிறேன். இப்போ கூட்டி பாருங்கள். -2 + 6 4 வருதா? அப்போ நம்மளுக்கு தேவையான டேர்ம் இதுதான். ஓகேங்களா. இயற்கணித மெத்தடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் இதுதான். ஓகேங்களா. அப்போ -2 6 a - 2 a 6. ஓகேங்களா. இப்போ இந்த 2 டேர்மே நீங்கள் பெருக்கி பாருங்கள், உங்களுக்கு மேலே டேர்ம் வரும். ஓகேங்களா. அப்போ முதல் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. a - 2 a - +6. ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது டேர்ம் இயற்கணிதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிடுவோம். a² - 5a + 6. ஓகேங்களா. = 0. ஓகேங்களா. கூட்டினா 6 பெருக்குனா 6 வரணும், கூட்டினா -5 வரணும். ஓகேங்களா. அப்போ என்ன வரும் வந்து பார்த்திங்கன்னா 1 × 6 வரும், 2 × 3 வரும், அல்லது 3 × 6 2 தான் வரும். ஓகேங்களா. அப்போ இந்த 2 டேர்மில் தான் இருக்குது. ஓகேங்களா. 1 × 6 6 வரும், கூட்டினா 6 வருமானு கழிச்சா இது -5ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து -5 வரும். ஆனால் பெருக்குனா -6 வந்துடும்.
ஓகேங்களா. அப்போ இது வராது, அது போல் இது எடுத்துரும். 2 6 ஓகேங்களா. அது ரெண்டுமே மைனஸ், ரெண்டையும் பெருக்கி பாருங்கள். 2 6 -2 மைனஸ் ப்ளஸ் 6 வந்துடும். ரெண்டையும் கூட்டுங்க, -5 வந்துடும். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். -2 -3 a -2 a -3 ஓகேங்களா. ஸோ இதோட ஃபார்முலா தான் பெருக்கல் a -2 a -3 ஓகேங்களா. எல்சிஎம் கொடுத்துருக்காங்க a -2 ஓகேங்களா. HCF. ஸோ இயற்கணிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் எழுதலாம் ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும், HCF இந்த பக்கம் வந்துடுமா, இதை நான் திருப்பி எழுதணும் ஓகேங்களா. a -2 a + 6 a -2 a -3 ஓகேங்களா ஈக்குவல் டு HCF. இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வகுத்தல் வந்துடும் a -2 ஓகேங்களா. இங்கே ஒரு a -2 இருக்குது, இங்கே ஒரு a -2 இருக்குது. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். a + 6 a -2 a -3 ஓகேங்களா. a + 6 இங்கே இருக்க ஸ்டார்டிங்கில் இந்த ரெண்டு டேர்மில் இருக்குது, a -2 இங்கே தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா a தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரு எண்களை பெருக்குன்னா அவரோட எல்சிஎம் HCM பெருக்குன்னா சமன்ற ஃபார்மில் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தால் தான் இந்த சம்மையை போட முடியும் ஓகேங்களா. இன்னொன்று இயற்கணிதத்தில் எப்படி சுருக்கினமாக கொண்டு வரதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. அடுத்த கேள்வி. ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5 ஆகும் ஓகேங்களா. அப்படி எழுதிடுவோமா. ஃபஸ்ட்டு பச்சை, அப்புறம் மஞ்சள், அப்புறம் கருப்பு ஓகேங்களா. 4:3:5 ஓகேங்களா. அப்பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கருப்பு பந்துகளோட 5 ஓகேங்களா. 5 பங்குன்றது 40 அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளோ. அப்போ 40 / 5 ஓகேங்களா, 8 வருமா. ஒரு பங்கு 8. அப்போ மொத்த பங்கு எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 4 3 7 12 பங்கு இருக்குது ஓகேங்களா. 12 8ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஆன்சர் வந்துடும் 96 ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், ரொம்ப கஷ்டமில்லாத கணக்கெலாம் கிடையாது ஓகேங்களா. இது பைசா கணக்குலையும் கேட்பாங்க ஓகேங்களா. அடுத்த கேள்வி. ஒரு வங்கியானது சேமிப்பு தொகையாக்கப்பட்ட 3000க்கு 2 ஆண்டுகளில் 240 வட்டியாக வழங்குகிறது எனில் அவ்வங்கி வழங்கும் வட்டி விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 3000க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 240 வட்டியாக கொடுக்குது. எத்தனை, 2 வருஷத்துக்கு ஓகேங்களா. 2 வருஷத்துக்கு 240 ரூபானா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, அதில் பாதி தானே, தனி வட்டி தான் ஓகேங்களா. 120 ரூபா கொடுக்குது ஓகேங்களா. அப்போ இதை நீங்கள் சதவீதமாக மாற்றணும் ஓகேங்களா. அதாவது 120ன்றது 3000 ரூபாய்க்கு ஓகேங்களா. அப்போ இன்ட்டு 100க்கு எவ்வளவு ஓகேங்களா. இந்த 2 0 அடி ஆயிரம் ஓகேங்களா. 1 30 30 4 30 120 ஓகேங்களா. அப்போ 4% வரும் ஓகேங்களா. இது நீங்கள் பிஎன்ஆர் ஃபார்முலா போட்டும் கண்டுபிடிக்கலாம். பிஎன்ஆர் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்குமா. PNR = 100 ஓகேங்களா. எவ்வளோ ஓகே. ஸோ 240 ஓகேங்களா. அசல் வந்து பார்த்தீங்கன்னா 3000 இன்ட்டு எண் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இன்ட்டு ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது டிவைடட் 100 ஓகேங்களா. ஸோ 240 ஓகேங்களா. ஆர் அந்த பக்கம் வச்சுருவோம், மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். 240 இன்ட்டு 100 ஓகேங்களா. 3000 இன்ட்டு 2 இது இந்த பக்கம் வந்துச்சு, இந்த பக்கம் வந்துடும். இந்த 2 0 இந்த 2 0 அடியாயிரம், இந்த 0 இந்த 0 அடியாயிரம். 4 3 3 3 24 4 2 4 2 அப்போ பார்த்திங்கன்னா 4% ஓகேங்களா. ஸோ இதுதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000ஆக இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கை காண்க. இது ஒரு சதவீத கணக்கு ஓகேங்களா. தொடக்கத்தில் எவ்வளோ இருந்திருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கிறோம், எக்ஸ்னே கொடுத்துக்கிறோம், 10,000 ஓகேங்களா. 5% வளர்ச்சி ஓகேங்களா. சதவீதம் கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா 1% கண்டுபிடிங்க ஓகேங்களா. 10,000 வந்து பார்த்திங்கன்னா 1% ஓகேங்களா. 2 ஸ்தானம் தள்ளிப்புள் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1% கிடச்சிடும். 100 தான் 1%. அப்போ 5% எவ்வளவு, இது 5ஆல் பெருக்கினா உங்களுக்கு வந்துடும் 500 ஓகேங்களா. இது 500 கூட்டுங்க, 10,500 ஓகேங்களா.
இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில், அதாவது 5% வளர்ச்சி அடைந்த பிறகு. ஓகேங்களா. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 8% குறைக்கணும். ஓகேங்களா. இப்போ வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,500. ஓகேங்களா. 1% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 சன புள்ளி வச்சிங்கன்னா வந்துடும் 105, 1%. ஓகேங்களா. அப்போ 8%, 105 × 8. ஓகேங்களா. எவ்வளோ வரும்? 800, 8 40, 840 வருமா? கூட்டக்கூடாது, கழிக்கணும். ஓகேங்களா. 0, 50 இதில் 10 போச்சுன்னா இங்கே 4 ஆகும், 10ல் 6 வரும், இங்கே 4, இங்கே 9 ஆகும், இங்கே 14 ஆகும், 14ல் 8 போச்சுன்னா 6. ஓகேங்களா. ஏன்னா குறைக்கணும். 2வது வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கணும். நிறைய பேர் அவசரத்தில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா x2. 9660. ஓகேங்களா. இதில் 10% வந்து பார்த்திங்கன்னா 966. ஓகேங்களா. இது நீங்கள் கூட்டினீங்கன்னா போதும். 966, 6, 12, மிச்சம் 1, 10, 16, மிச்சம் 1, 10. ஓகேங்களா. இதுதான் ஃபைனல் ஆன்சர். 10,626 இந்த இருக்குது, டியில் தான் இருக்குது. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த பரப்பளவு கண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் சாயிரும் காண்க. ஓகேங்களா. கூம்போட பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. கூம்பின் புறப்பரப்பு ஃபார்முலா என்ன வரும்? πr_l + πr². ஓகேங்களா. ஸோ மேற்பரப்பு ப்ளஸ் அடிப்பக்க பரப்பு. ஓகேங்களா. ரெண்டையும் கூட்டிங்களான்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பையை பொதுவாக எடுத்துருவோம். ஓகேங்களா. RL + R². ஓகேங்களா. ஸோ பை R எவ்வளோ? 7 × L நம்மளுக்கு தெரியாது, ப்ளஸ் 7². ஓகேங்களா. ஈக்குவல் டு எவ்வளோ? 704 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எழுதும்போது நம்பரை பார்த்து எழுதுங்க. ஓகேங்களா. ஒரு நம்பர் மாறினாலும் ஆன்சர் மாறிடும். ஓகேங்களா. 7L + 49 ஈக்குவல் டு 704 பை இந்த பை இந்த பக்கம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன வரும்? 7L ஸோ ப்ளஸ் 49, 704, 22/7 எடுக்கலாமா பையை? ஓகேங்களா. 704 × 7/22. ஓகேங்களா. 2 11ஆல் பெருக்கிறேன். ஓகேங்களா. 2ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 704 × 7/22 வரும். $11 352 வரும். ஓகேங்களா. ஒரு 11 11, 3 11 33, மிச்சம் 2 32. ஓகேங்களா. 32 × 7 7 14, மிச்சம் 1, 3 21, 1 22, 224. ஓகேங்களா. அப்போ என்ன வருதுன்னா 7L + 49, 224 வருது. ஓகேங்களா. இந்த பக்கம் போட்டுக்கிறோம். அப்போ 7L 224 - 49. L = 224 - 49 / 7. $224 49 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 1 ஆகும். இங்கே 14, 5, 21 4 போச்சுன்னா 17, 175 வரும். ஓகேங்களா. 175 / 7. 7 7 14. ஓகேங்களா. மிச்சம் 3 வரும். 35ல் எத்தனை 7க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 4 7 வரும். சாரி, 7 35. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 25 வரும். ஓகேங்களா. வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறது கழிக்கிறது அதிகமாக வரும். ஓகேங்களா. அதனால் பார்த்து ஆன்சரை போடுங்க. 25ன்றதான்
சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து 12 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு காண்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பக்கப்பரப்பு. ஓகேங்களா, அதுக்காண்டி இது வந்து பார்த்திங்கன்னா கனசதுரம். ஓகேங்களா, கனசதுரத்தில் பக்கப்பரப்புன்றது பார்த்திங்கன்னா 4 பக்கம் சேர்ந்தது தான் பக்கப்பரப்பு. ஓகேங்களா, ஒரு பக்கம் 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்தோட பரப்பளவு எவ்வளோ வரும்? ஏ ஸ்கொயர். ஓகேங்களா, இங்கே ஏ வந்து பார்த்திங்கன்னா 12, அப்போ 12 ஸ்கொயர். ஓகேங்களா, 144. நிறைய பேர் இதோட நிப்பாட்டிடுவாங்க. ஓகேங்களா, இவங்க ஒரு பக்க பரப்பு கேட்கல, கனசதுரத்தோட பக்கப்பரப்புனா 4 பக்க பரப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும்? 4 × 144 போடணும். ஓகேங்களா, 4 × 144 போட்டால் எவ்வளோ வரும்? 4 16 மிச்சம் 1, 4 16 1, 17 மிச்சம் 1, 1 4 1 5. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, டிரான்ஸ்ஜென்சர் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு பக்க பரப்பு கேட்கல, கனசதுரத்தோட பக்கப்பரப்பு, அப்போ 4 பக்கத்தோட பரப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போ 576 தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கழித்தலுக்குரிய பெருக்கலாகவும் பெருக்கலுக்குரிய கூட்டலாகவும் கூட்டலுக்குரிய வகுத்தலாகவும் வகுத்தலுக்குரிய கழித்தலாகவும் கொண்டால். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான சம்ம தான் இது. ஓகேங்களா, 14 10 4 16 8. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கழித்தல் இங்கே இருக்குது, அதை பெருக்கலாக மாற்றிடுங்க. அடுத்து பெருக்கல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டலாக மாற்றிடுங்க. அடுத்து வகுத்தல் வந்து பார்த்திங்கன்னா கழித்தலாக மாற்றிடுங்க. அடுத்து கூட்டல் வந்து பார்த்திங்கன்னா வகுத்தலாக மாற்றுங்க. ஓகேங்களா, இது நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, இப்போ அப்படியே போடுங்க. இதில் எந்த டேர்ம் நீங்கள் முதல்ல பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி ப்ராக்கெட்ஸ் கிடையாது, ஆர்டர்ஸ் கிடையாது, மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதுவும் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகேங்களா, இது 140 வருமா, ப்ளஸ் 4 மைனஸ் இது எவ்வளோ வரும்? 16 / 8 2 வரும். ஓகேங்களா, அப்போ 102 கூட்டிங்கன்னா 140 + 4 144. 2 கழிச்சு பாருங்கள், 142 தான் வரும். 142. சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி வரும். இது ஒரு பகட கணக்கு. ஓகேங்களா, இவ்வளோ பகடை கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் உள்ள சம்ஸ் எதுவுமே போட தேவையில்லை. நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நேரத்தில் இருக்கும்? ஓகேங்களா, எந்த ஒரு நிறம் குறியீடு எண்கள் எது கேட்டாலும் சரி, பக்கத்தில் இருந்தால் அது எதிர்த்தாப்பில் இருக்காது. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க? நீல நிறம் தான் கேட்குறாங்க. நீல நிறம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அவ்வளோதான். 3 இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பச்சையும் சிவப்பு இருக்குது. ஓகேங்களா, பச்சையும் சிவப்பு எதிர்ப்பக்கம் வராது. பச்சை இருக்குது, சிவப்பு கொடுக்கல. ஓகேங்களா, இந்த பாடலில் பாருங்கள், சிவப்பு ஆரஞ்சு இருக்குது. ஓகேங்களா, சிவப்பும் ஆரஞ்சும் எதிர்த்தாப்பில் வராது. ஊதாவுக்கு எதிர்ப்பக்கம் வர வாய்ப்பு இல்லை. சிவப்பு ஆரஞ்சு வராது. ஓகேங்களா, இப்போ 3 டைமில் பாருங்கள், ஊதாவும் பச்சை நீல நிறத்துக்கு எதிர்ப்பக்கம் வராது. அப்போ பேலன்ஸ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மட்டும் தான் இருக்குது. மஞ்சள் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ பகடையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கணக்கெல்லாம் போடுற மாதிரி இருக்காது, லாஜிக் மெத்தட் மூலம் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கூடுதல் காண்க 2 + 4 + 6 ... 80. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம். 2 + 4 + 6 + ... +80. ஓகேங்களா, 2 பொதுவாக வெளியில் எடுத்துருங்க. 1 + 2 + 3 + ... 40. ஓகேங்களா, 2 பொதுவாக எழுதிட்டோம். இது அப்படியே உள்ள வச்சு பெருக்கி பாருங்கள், மேலுக்கு இது வந்துடும். ஓகேங்களா, ஸோ தொடர் எண்களை கூட்டுறதுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். ஓகேங்களா, n × n + 1 / 2. ஓகேங்களா, இதுக்கு மட்டும் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிங்க. n எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40 இருக்குது, × 41 / 2. 2 2 22 40. 20 41 பெருக்குனா என்ன வரும்? 41 20. ஓகேங்களா, 0 0 2 8 820. ஓகேங்களா, அப்போ 2 × 820 = 820 2ஆல் பெருக்கிங்கன்னா 1640. எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்குது 1640. ஓகேங்களா, சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி, 867 மற்றும் 255 மீபேவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 867 255. ஓகேங்களா, நீங்கள் டானா வகுத்த போர்ட்டில் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷனில் வந்து போயிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 2 எண்களை வகுக்கக்கூடிய எண்கள் தான் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வகுக்கக்கூடிய எண்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்கணும், அதுதான் மீபேவா. ஓகேங்களா, உதாரணத்துக்கு 255 எடுத்துக்கிறோம். இருக்கிறதுல அதான் பெரிய நம்பராக இருக்குது. 255 வகுக்கும். ஓகேங்களா, ஆனால் 287 வகுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வகுக்காது. ஓகேங்களா, அப்போ
இது டி ஆன்சராக வர வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. அதை விட சின்ன நம்பர் எது கேட்டிங்கன்னா 51 இருக்குது. ஓகேங்களா. 51 வச்சு 255 வகுத்தீங்கன்னா 51 வந்து பார்த்தீங்கன்னா 5ஆல் பெருக்கி பாருங்கள். 4 5 5, 5 5 25, இது வகுக்குது. ஓகேங்களா. அதே 51 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15ஆல் பெருக்கணும் என்ன வரும்? 750 வருமா? 16 800 17, 17ஆல் பெருக்கி பாருங்கள். 4 7 7, 5 35, 1 5. ஓகேங்களா. 7 6 8 867. அப்போ 51ன்றது இந்த 2 நம்பரையும் வகுக்குது. அப்போ அதுதான் உங்களுக்கு வந்து மீப்பேவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 51 17 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பகா எண்களாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அவ்வளோ. ஓகேங்களா. ஒவ்வொரு எக்ஸாமின் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 25 கேள்வி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நேரத்தை எடுத்துரும். கிட்டத்தட்ட சிலருக்கு 1 மணி நேரம் வரைக்கும் கூட இந்த மேக்ஸ் எடுக்கும். ஓகேங்களா. அதை நீங்கள் அரை மணி நேரத்துக்கு கீழே கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் பொது அறிவில் அதிகமான நேரத்தை நீங்கள் ஒதுக்க முடியும். ஓகேங்களா. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் உள்ள மேக்ஸை ஃபுல்லாகவே நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு சரியான ஆன்சரை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கும்ன்றதை கண்டுபிடிச்சி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.